பணத்தை பற்றி. லிமாசானுங்கிறது ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. அதாவது இவங்க ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 2018 ஜூலை 13 ஆரம்பித்தாங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டாங்கிறது ஒரு மாவட்டம், இது ராஜஸ்தானில் இருக்குது. இந்த ராஜஸ்தானில் இருக்கிற இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போது என்னவா ஆரம்பித்தாங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் கம்பெனியாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷனில் கிட்டத்தட்ட வேர்ல்டு டாப் மோஸ்ட் ஆன்லைன் எஜுகேஷன் கம்பெனிக்கு ஈக்குவலாக நம்ம கம்பெனி இருக்குது, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் லிமாசானுடைய ஜிபிஎஸ்னால் நம்ம காணா போனால் இந்த வெஹிக்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போல்லாம் இன்பில்டாக ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணியே வந்துடுது. வெளிநாட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தான் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த பையில் ட்ராக் பண்ணி அனுப்புவாங்க. அவள் ஈஸியாக எங்கே குழந்தைங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஜிபிஎஸில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் வேலிட் கஸ்டமர் இருக்காங்க நமக்கு. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா துபாயில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ எப்படி கூகுள் மீட், ஜூம் மீட்டிங் பண்ணுறோம், அது மாதிரி ப்ரோ மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபோடெக் இருக்குது. இன்ஃபோடெக்குங்கிறது ஐடி டீம். அதுக்கப்புறம் ஃபின்டாஸுங்கிற வேலெட் இருக்குது நம்மள்கிட்ட. இதன் மூலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போது 2018 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனியை 2025 பேசுகிறோம். ஏன் 2019 என்ன வந்தது? கோவிட் வந்தது. அதுக்கப்புறம் 2020 2024 வரை 4 ஆண்டுகள் நம்மளுடைய சிஎம்டி பல்விந்தர் சிங்கும் அவருடைய ஐடி டீம் இருக்காங்க இல்லையா. இன்ஃபோடெக் இஸ் நம்மளுடைய கம்பெனி, ஐடி கம்பெனி. ஸோ இன்ஃபோடெக்கும் நம்மளுடைய பல்விந்தர் சாரும் அவருடைய பிளானிங் படி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ், இந்த 4 இயர்ஸ் இந்த பிளானை வந்து அவங்க ரெடி பண்ணாங்க. இந்த 4 இயர்ஸினுடைய விளைவு கிட்டத்தட்ட 2024 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஸோ இ-காமர்ஸ் பேஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 1 வருடம் 4 மாதங்கள் ஆயிருக்கு, 3 மாதங்கள் ஆயிருக்கு. இந்த 1 வருடம் 3 மாதங்களில் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட பார்ட்னர்ஸ் நம்மள்கிட்ட இருக்காங்க. இந்த இ-காமர்ஸ் பேஸ்டு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை உருவாக்கும் போது நமக்கு கம்பெனி வச்சுருக்கிற நேம் என்னென்னா பார்ட்னர். நீங்கள் ஒரு பார்ட்னர், நாட் டிஸ்ட்ரிபியூட்டர், நாட் ஏஜென்ட், ரைட்? ஓகே, இந்த பார்ட்னருக்கு நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணணுன்னா 1248 rupees நீங்கள் பே பண்ணணும். 1248 ரூபா. இந்த 1248 ரூபாய்க்கு 749 ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் படி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 350 கோடி ஏர்ன் பண்ணணும். 499க்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, இதுக்கு 150 கோடி ஏர்ன் பண்ணணும். இந்த ரெண்டும் சேர்த்திங்கன்னா 500 CR ரெவென்யூ மாடலை இந்த 1248 உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ யாருக்காச்சும் எந்த விதமான லைபிலிட்டி இருக்கா? சார் நீங்கள் வந்துட்டீங்க, 1 கோடி ரூபா எடுத்துகிட்டு வாங்க சார், இல்லை 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வாங்க சார், நம்ம 500 கோடி ரூபா சம்பாதிக்கலாம்னு நான் எந்த பிளான் சொல்லலை. யூ ஜஸ்ட் பிகேம் ஏ பார்ட்னர். நீங்கள் ஒரு பார்ட்னர் ஆகணும். இந்த பார்ட்னருக்கு என்ன கிடைக்கும்? இப்போ 749க்கு 350 கோடின்னு சொன்னேன், 499க்கு 150 கோடிங்கிறத 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம், ரைட்? இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஸ். இந்த பார்ட்னர்ஸ்க்கு நீங்கள் 749 நீங்கள் பே பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த 749க்கு கம்பெனி என்னென்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் க்ரோ. இந்த ஸ்டெம் க்ரோ ப்ராடக்ட் விட 999 ரூபா. இது எதுக்குன்னா எல்லா மக்களும் ஆரோக்கியமாக இருக்காங்களான்னா இல்லை, அவங்களுக்கு தெரியறது இல்லை. இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக இருக்காங்களா தெரியாது. இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ரெண்டாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கொரோனாவில் அந்த பாதிப்பு வரும்போது எதிர்ப்பு சக்தி இல்லாமல் தான் அதிகப்படியான கொரோனா பாதிப்பே ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ நம்ம அந்த கபசுர குடிநீர் குடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதனுடைய மேஜர் இன்க்ரீடியன்ட்டு இதில் இருக்குது சார். அது கொரோனா மருந்து கிடையாது, நார்மலாகவே உங்களை இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கான மூலிகை அது. அந்த கொரோனா டைமில் ஏன் குடித்தோம்னா அப்போ அந்த வைரஸை எதிர்க்கிறதுக்கு நம்ம திராணி இல்லை நம்மள்கிட்ட, அதுக்காக டக்குன்னு அதை நம்ம குடித்தோம். அந்த இன்க்ரீடியன்ட்டு இதில் இருக்குது, ரைட்டுங்களா. ரெண்டாவது ஒரு ஸ்மார்ட் கார்டு இருக்குது. இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து 499 லைஃப் டைம் மெம்பர்ஷிப். அதை கூட கம்பெனி எடுத்துக்கல, ரைட்டுங்களா. இந்த 499 ரிட்டர்ன் உங்களுக்கே கொடுத்துட்றாங்க, சரிங்களா. அடுத்தது ஏன் இந்த ஸ்மார்ட் கார்டு இருக்கணும்?
இ-காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், எலக்ட்ரானிக்ஸ், ஆன்லைன் எஜுகேஷன், ஜிபிஎஸ் அண்ட் ப்ரோ, இன்ஃபோடெக், ஃபின்டாஸ். இவ்வளோ ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எது வாங்கினாலும் 25% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கலாம். இதுக்கு தான் அந்த ட்ரான்சாக்ஷன் கார்டு. இப்போ நீங்கள் போத்தீஸ் போனீங்கன்னா ஒரு கார்டு கொடுக்குறான்னா, சென்னை சில்க் போனால் ஒரு கார்டு கொடுக்குறாங்களா, ஷாப்பிங் கார்டு, அதில் பாயிண்ட்ஸ் வைக்கிறான் இல்லையா? அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் ரெடீம் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 20 to 25% டிஸ்கவுண்ட். அதர் பீப்புளுக்கு கிடையாது. ஒன்லி த பார்ட்னர்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியோட பங்குதாரர். நீங்கள் பங்குதாரர்னா லாபம் வாங்கணுமா, வாங்கக்கூடாது? வாங்கலாம் இல்லையா? மூன்றாவது என்ன கிடைக்குன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு லைஃப் கவரேஜ் இருக்குது. இந்த லைஃப் கவரேஜ் என்ன சார்? இன்கேஸ் ஆக்சிடென்டல் ஏதாவது ஏற்பட்டால் 2 லட்சம் ரூபாய்க்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அட்மிட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு பேமெண்ட் போயிடும். ரெண்டாவது, உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம குடும்பத்துக்கு 2 லட்சம் மெடிக்கலைம் பண்ணிக்கலாம் இல்லையா? எஸ் சார். இதுக்கு நிறைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் பின்னாடி கேட்கலாம். ரைட்டுங்களா? மூன்றாவதாக என்ன கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. ஆன்லைன் கோர்சஸ், பெஸ்ட் ஆன்லைன் எஜுகேஷன் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த 3 லட்சம் ஆன்லைன் கோர்சஸும் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். மற்றவங்க படித்தா காசு. ரைட்டுங்களா? அடுத்தது, நீங்கள் பார்ட்னர் ஃபீஸ் எவ்வளோ கட்டுறீங்க? 749 ரூபா கட்டுறீங்க இல்லையா? இதில் 18 மாதத்துக்கு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபீஸுக்கான ரெவென்யூ கிடைக்கும். அந்த ரெவென்யூ உங்களுக்கு 2200லேருந்து 4000 ரூபாய் கிடைக்கும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3000 ருபீஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3000 ருபீஸில் எத்தனை 749 இருக்குன்னா ஒரு 4 749 இருக்குமா? அப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போனால் கூட இந்த வருமானத்தை நீங்கள் பெறணுன்னா 20 ஆண்டுகள் வெயிட் பண்ணணும், 20 இயர்ஸ். ஆனால் இங்கே 18 மந்த்ஸ்லேயே உங்களுடைய ப்ராஃபிட் உங்களுக்கு ஷேரிங் வரும். ஏன்னா யூ ஆர் ஏ பார்ட்னர். இந்த இன்சூரன்ஸ் ஏன் கொடுக்குறோம்? நீங்கள் என்னுடைய பார்ட்னர், உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நான் தானே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ வி ஆர் கிவிங் த பாலிசி. ரைட்? ஓகே. இப்போது 749க்கு உங்களுக்கு குறைச்சி கொடுத்துருக்காங்களா, கூட கொடுத்துருக்காங்க? அதிகமாக தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 0% இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் காசே போடலை, ஆனால் எவ்வளோ கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? அப்போ இதை யார்கிட்ட சொல்லலாம்? யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். உண்டா இல்லைங்களா? அப்போது இப்படி சொன்னீங்கன்னா 15 டைப் ஆஃப் இன்கம்ஸ் இருக்குது. இந்த 15 டைப் ஆஃப் இன்கம் என்னங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். சரிங்களா? இதில் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஓகே, கிளியர். 1வது இன்கம் ஸ்பான்சர் போனஸ். அது என்ன சார் ஸ்பான்சர் போனஸ்? ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறீங்க, நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். 749 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குன்னா 500 ரூபாய் கமிஷன் கிடைக்கும் சார். 749க்கு 500 ரூபா கமிஷன். ரைட்? இதில் 5% ஜிஎஸ்டி, 5% டேக்ஸ், 5% அட்மின் போயிடும். டோட்டலாக 15%ங்கிறது 500 ரூபாயில் 15%ங்கிறது 75 ருபீஸ். அப்போது 500 மைனஸ் 75 போச்சுன்னா 425 ரூபா வருதுங்களா? திஸ் இஸ் அ நெட் பேமெண்ட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? எம்எல்எம். எஸ், நீங்கள் சார் 20 இயர்ஸ். 20 இயர்ஸ். எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க? எவ்வளோ வச்சுருக்கீங்க? அப்படியே வச்சுருக்கோம். எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க? ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி மக்கள்கிட்ட ஆன்சரே கிடையாது. ஜீரோவில் இருந்தால் கூட ஓகே, மைனஸில் தான் இருக்காங்க. மைனஸ்னால் கடலில் இருக்காங்க. ஸோ மைனஸ். ஸோ கம்பெனி ஒரு பிளான் பண்ணிடுச்சு. இங்கே வாங்க, 425 இந்த நிறுவனத்தில் என்ன நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் அதில் 50% உங்களுடைய பேங்க்குக்கு அனுப்புகிறேன், அனதர் 50% உங்களுடைய சேவிங்ஸில் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ ப்ராடக்டாக வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு. இப்போது நம்மளுடைய கனவுகள் என்னவாக இருக்கும்? ஒரு நல்ல வீடு இருக்கணும், ஒரு நல்ல கார் இருக்கணும், கொஞ்சம் பணம் இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். இதான் நினைப்போம். இதுக்கு நமக்கு பணம் வேணும் இல்லையா? ஆனால் இதுவரை சம்பாரிச்சிருக்கோமா? இல்லை. அப்போது 50% கோஸ் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். 50% அமௌண்ட், அதாவது 212 ரூபா 50 பைசா 425ல் இது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். எப்போ போவோம்? 5ஆம் தேதி கட் ஆஃப் முடிஞ்சா 10ஆம் தேதி, 15 கட் ஆஃப் முடித்தா 20ஆம் தேதி, 25 கட் ஆஃப் முடித்தா 30ஆம் தேதி. மாதத்துக்கு 3 முறை உங்கள் பேமெண்ட் போயிடும். அனதர் 50% கோஸ் டு யுவர் ஸ்மார்ட் வாலெட்.
இந்த ஸ்மார்ட் வாலெட்டில் என்ன சார் வாங்கலாம்? ரீபர்ச்சேஸ் பண்ணலாம், டாப் அப் பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம், மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா, இந்த காரு, வீடு, பார், பங்களான்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, என்ன வேணால் நம்ம இ-காமர்ஸ் கம்பெனிலேருந்து வாங்கிக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு கார் வேணுமா, வீடு வேணுமா, பங்களா வேணுமா, இல்லை ஹோம் அப்ளையன்சஸ் வேணுமா, எவ்ரி திங் அவைலபிள் இன் திஸ் சைட். எவ்ரி திங். நீங்கள் குண்டூஸ்லேருந்து தங்கமும் வாங்கலாம், வெறும் சைக்கிள்லேருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரும் வாங்கலாம். எவ்ரி திங் அவைலபிள் இன் த ஸ்மார்ட். இதுக்கு பேர் என்னென்னா லிமாசான் லைஃப் ஸ்டைல் மால். லைஃப் ஸ்டைல் மால். இந்த லைஃப் ஸ்டைல் மாலில் உங்களுக்கு தேவையானதை ₹1 கூட கம்மி இல்லாமல் நீங்கள் ரெடீம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஆர் யூ ஹாப்பி? இங்கே இருக்கக்கூடிய 15 விதமான வருமானத்துலேயும் உங்களுக்கு நெட்டாக வர்றதில் 50% கோஸ் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட், 50% கோஸ் டு யுவர் ஸ்மார்ட் வாலெட். கிளியர் சார்? இது எது கேள்வி இருக்கா? செகண்ட், எல்லாருமே பார்ப்போம் சார், நீங்கள் சொல்கிற பிஸ்னஸில் பைனரி இருக்கா சார்? ஏன்னா பைனரி ஓரளவுக்கு தெரியும் என்ன மக்களுக்கு. லெஃப்ட் ஒன் போட்டால் ரைட் ஒன் போட்டால் ஒரு கமிஷன் கிடைக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பைனரி. இந்த ஃப்ளெக்சிபிள் பைனரினா அக்யூமுலேஷன் பைனரி. இந்த அக்யூமுலேஷன் பைனரி என்ன சார்? திஸ் யூ லெஃப்ட்டு, திஸ் லெஃப்ட் அண்ட் ரைட். இங்கே 5 சேல்ஸ், லெஃப்ட் 5 சேல்ஸ் பண்ணிங்கன்னா ₹500 சார். அப்போ 5ஆல் வகுத்திங்கன்னா ₹100 per பேர். ஹாப்பி? செகண்ட் 25 பேர். அடுத்தது 2க்கு வராது, 25க்கு 25 தான் மேட்சிங் ஆகும். அப்போது நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க? ₹2500 நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, ரைட்டா? ஆனால் இங்கே எவ்வளோ பண்ணால் போதும் தெரியுங்களா? ஏன்னா நம்ம அக்யூமுலேஷன் பைனரி சொல்லுவோம், ஃப்ளெக்சிபிள் பைனரி. நார்மல் பைனரியோட நம்ம மிக டாப் லெவல் பைனரி. ஏன்னா 20 சேல்ஸ் பண்ணால் போதும் சார். இந்த கமிஷன் கொடுத்த சேல்ஸையும் சேர்த்து 25க்கு 25 ₹2500. அப்போது ₹2500 டிவைட் பை 20 நீங்கள் போட்டு பாருங்கள், ₹125 வரும் சார் ஒரு பேர். ரைட்? கூட இருக்கா? சின்னதுலேருந்து பெருசாகிடுச்சிங்களா? அடுத்த பேரிங் 50-50 ஆகும். இங்கே நீங்கள் செய்ய போகிறது 25 சேல்ஸ் பண்ணால் போதும். இந்த 25 சேல்ஸ் கமிஷன் கொடுத்ததும் சேர்த்து 50க்கு 50 ₹5000. இங்கே டிவைடட் பை நீங்கள் ஆக்சுவலாக பண்ண அந்த சேல்ஸை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹200 per பேர். இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா? இதுவரை ஒன்றை தாண்டி இன்னொரு ஒவ்வொரு பேரிங் வரும்போதும் உங்களுக்கு பெரிய பெரிய பேமெண்ட்டு கிடைக்கும். இந்த வகையில் அப் டு 16 லெவல் பைனரி இருக்குது. இந்த பைனரியில் எவ்வளோ சம்பாதிக்கணும் தெரியுங்களா? ஜஸ்ட் 20 crores ஏர்ன் பண்ணணும் சார். இந்த 20 crores பண்ணுறதுக்கு எந்த விதமான கால நேரமும் நிர்ணயிக்கல, எந்த விதமான ஃப்ளஷ் அவுட்டும் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அங்கே இருக்கும். நீங்கள் புல்லட் ஸ்பீடில் போகலாம், இல்லை ராக்கெட் ஸ்பீடில் போகலாம், அல்லது நடந்தே கூட போகலாம். எப்போ போனாலும் ஒரு பணம் ரெடி ஃபார் யூ. சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஓகே. மூன்றாவது, ஜெனரேஷன் போனஸ். இந்த ஜென்ரேஷன் போனஸ்ங்க நீங்கள் எத்தனை பேரை அறிமுகப்படுத்துறீங்க? ₹750 எஸ், ₹750 எத்தனை பேரை நீங்கள் கொடுக்கலாம்? எத்தனை பேர் கொடுக்கலாம்? ஏன் கூட கொடுக்கலாமா? ஏன்? இட்ஸ் ஃபார் லீஸ்ட் அமௌண்ட். இன்றைக்கி ஒருவேளை மட்டனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது $900 1000 யூஸ் பண்ணுறோம் ஒருவேளை உணவு. ஆனால் இங்கே ஒரு ஜெனரேஷனை புரட்டி போடக்கூடிய ஒரு பிளான். கேட்டு முடித்த பிறகு நீங்களே அசந்துருவீங்க. ஏன்னா திஸ் இஸ் யூ. நீங்கள் ஒரு 5 பேரோ 10 பேரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. திஸ் ஆல் யுவர் டைரக்ட். இது ஜெனரேஷன் 1. அடுத்தது, இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த பிஸ்னஸ் பிளானை கேட்டு தானே ஜாயின் பண்ணுறாங்க. ஜென்ரேஷன் 2, திஸ் ஆர் ஜென்ரேஷன் 3. இப்படி யார் என்ன எவ்வளோ பேர் வந்தாலும் உங்களுடைய ரீபர்ச்சேஸ் இன்கம் இருக்கு இல்லையா? இப்போ சார் வந்து ₹200 நீங்கள் ₹725 ரீபர்ச்சேஸ் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக கமிஷன் இவருக்கு ₹200 வருதுன்னா அந்த ₹200 எனக்கு 10% எவ்வளோ? ₹20. இப்படி 10% யார் என்ன ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அதில் 10% வரும். இது அப் டு 24 லெவல்ஸில் வரும். இந்த 24 லெவல்ஸில் 259 கோடி ஏர்ன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே பார்க்கலாம், இன்னும் அது ₹750 பிளானை போட்டு இவ்வளோ கோடி கணக்கில் பேசுகிறோமே, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூட நம்ம பேசலை. பிகாஸ் திஸ் இஸ் அ பிளான். 4 இயர்ஸ் இந்த பிளானை மேட் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க. அடுத்தது, தட் இஸ் த 4th இன்கம், ஆட்டோ பூல் இன்கம்.
வாட் இஸ் ஆட்டோ புல் இன்கம்? நீங்கள் 10 நபர்களை கொடுத்தா இந்த வருமானத்தை பற்றி சிந்திக்கலாம், இல்லைன்னா வராது. சில பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோ ஃபில்லிங் பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நாட் ஆட்டோ ஃபில்லிங். நீங்கள் வாங்க போகிற பிஸ்னஸ் இந்த 10 பேர்த்துக்கிட்டேருந்து மட்டும்தான். அடுத்த லெவலில் ஒருத்தட்ட கூட கிடையாது. ஒன்லி ஃப்ரண்ட் லைன் மட்டும். நீங்கள் 10 பேரை கொடுத்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு 500 ரூபாய் முதல்ல கொடுக்கும். ஆனால் அதை நீங்கள் வாங்குறதுக்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்கிரேட் காமிச்சிருக்கேன்னா இந்த அப்கிரேட் நீங்கள் பண்ணணும். இந்த அப்கிரேடில் நீங்கள் அடுத்த முறை கம்பெனி 1000 ரூபாய் கொடுத்துச்சுன்னா நீங்கள் 2000 ரூபாய் அப்கிரேட் பண்ணணும். கம்பெனி 2000 ரூபாய் கொடுத்துச்சுன்னா நீங்கள் 4000 ரூபாய் அப்கிரேட் பண்ணணும். இப்படியே கம்பெனி 5 லட்சம் வரை உங்களுக்கு இன்கம் கொடுக்கும். 5 லட்சம் வரை. அப்கிரேட் அப்படிங்கிறது நம்ம ஸ்மார்ட் வாலெட்லேருந்து, உங்கள் பாக்கெட்லேருந்து கிடையாது, ஸ்மார்ட் சேவிங்ஸ்லேருந்து. ரைட்? அப்போது நீங்கள் வாங்கிட்டீங்க சார், நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க. இப்போயே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், கம்பெனி கம்மியாக தான் கொடுக்குது, நான் ஏன் பாதி எக்ஸ்ட்ரா போடணும்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இப்போ இங்கே வாங்க, இது நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் தானே. இவர் 10 பேரை கொடுத்தா இந்த கண்டிஷன் நடக்குமா இல்லையா? அப்போது இவருக்கு 500 ரூபாய் கம்பெனி கொடுக்கும்போது இவர் 1000 ரூபாய் அப்கிரேட் பண்ணுவாரா? அந்த 1000ல் உங்களுக்கு 80% அப்படின்னா 800 ரூபாய் சார். 10 பேரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா எவ்வளோ பேர்? 8000 ரூபாய் கிடைக்குமா? நீங்கள் 1000 ரூபாய் அப்கிரேட் பண்ணால் யூ வில் கெட் 8000 ருபீஸ். அப்போ இவர் ஹாப்பி. இவர் 2000 ரூபாய் அப்கிரேட் பண்ணுறாரு, அதில் உங்களுக்கு 80%. 1200 ரூபாய். அதே 10 பேரும் பண்ணாக்க 16000 ரூபாய், அப்புறம் 32000 ரூபாய், 64000 ரூபான்னு 11 மந்தில் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிற தொகை 71,90,000 ரூபாய். ஒன்லி யுவர் ஃப்ரண்ட் லைன். இதை தாண்டி வேற கிடையாது. இவங்க அப்கிரேட் பண்ணாலே போதும். இவங்க டீம் கொடுக்குறாங்க, கொடுக்கல, நோ ப்ராப்ளம். இவங்க அப்கிரேட் பண்ணாங்களா, யூ வில் கெட் தி பேமெண்ட். வெரி கிளியர் சார். அடுத்தது 5வது வருமானம். இது வந்து டீம் ஜெனரேஷன், சாரி டீம் கமிஷன். இந்த டீம் கமிஷன் போனஸ் என்ன சார்? நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அந்த ஆட்டோ பூல் இன்கம் மட்டும் 10 பேர் கொடுத்துருக்கணும். அந்த 10 பேர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓவர்னா ஆல்மோஸ்ட் ஓவர் தான். ஏன்னா இந்த பிஸ்னஸை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன ஷார்ட்கட் சொல்லுங்கள்? லெஃப்ட்டில் 5 ரைட்டில் 5 கம்பல்சரி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த பக்கம் ஒரு 5 பேர், அந்த பக்கம் ஒரு 5 பேர், 10 பேர், 7500 ரூபா தான் உங்கள் டோட்டல் டர்ன் ஓவர். பாசிபிளாக இல்லையா? அதுக்குன்னு நானே போடுறேன்னு சொல்லி போடக்கூடாது. சில பேர் அப்படி இருப்பாங்க. இது அவங்களுடைய ஷார்ட்கட். அவங்க ஷார்ட்கட் போய் அங்கே ஒரு முட்டுச்சோரில் நின்றுடுவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. இங்கே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற நபர்கிட்டேருந்து அவர் என்ன தொகை ஏர்ன் பண்ணாலும் ஒரு இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனா 10% அவர்கிட்டேருந்து. ஆனால் அதிகபட்சமாக 10,000க்கு மேலே வாங்க முடியாது. இங்கே சீலிங் லிமிட் இருக்குது. அதே மாதிரி 2வது லெவலில் யார் என்ன ஏர்ன் பண்ணாலும் இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் 10% தான். அதிகபட்சமாக 10,000க்கு மேலே கிடையாது. 3வது லெவல்லையும் 10%, அதிகபட்சமாக 10,000க்கு மேலே கிடையாது. அப்போது ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் 3 லெவல்லையும் 30 நாளும் நடந்துச்சுன்னா 9 லட்சம் ரூபாய் இவர் ஏர்னிங்ஸ். ஏர்ன் பண்ணலாமா இல்லைன்னு பண்ணலாம். இதில் கூட பார்த்தீங்கன்னா 50% கோஸ் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் 50% கோஸ் டு யுவர் ஸ்மார்ட் வாலெட். ரைட்? ஓகே. 6வது இன்கம் ராயல்ட்டி. இந்த ராயல்ட்டினா என்ன சார்? ஒரு புத்தகத்தை எழுதின ஆத்தருக்கு கிடைக்கலாம், ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு, இந்த பல்பை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் கிடைக்கலாம், அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் இளையராஜா மாதிரி அடிக்கடி கேஸ் போடுறாரு பார்த்தீங்களா, ராயல்ட்டியாக தான். அந்த மாதிரி ஒரு